அரசு பணியிடங்களை நிரப்ப தனி செயலி உருவாக்கப்படும் என தெரிவித்துள்ள மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார், அரசு பெண் ஊழியர்களின் 3வது குழந்தைக்கு 365 நாட்கள் மகப்பேறு விடுப்பு அளிக்கப்படும் எனவும், போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாகும் ஆர்வலர்களுக்காக வெற்றி பாதை செயலி உருவாக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை ஆட்சேர்ப்பு செய்வது இவ்வாணையத்தின் நோக்கம். மேலும் மாநில அரசு பணி அலுவலர்களுக்கான தேர்வுகளை நடத்தி வருகிறது. இவ்வாணையத்தில் அரசு பணியாளர்கள் தேர்வு செய்தல், பணி நியமனம், பதவி உயர்வு, பணி மாறுதல் போன்ற செயல்பாடுகளும் அதற்கான நெறிமுறை கலைகளும் வழங்கி கொண்டுகிறது. மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தில் தேர்வுக்களம் எனும் ஒருங்கிணைந்த கைபேசி செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இப்படி பல்வேறு வகையான பணிகளை தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் திறம்பட செய்து வருகிறது. அரசு பெண் பணியாளர்களின் 3வது குழந்தைக்கு மகப்பேறு விடுப்பு 365 நாட்கள் வழங்கப்படும். அறிவிப்பு எண் 2. போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நபருக்கு வெற்றி பாதை செயலி ரூபாய் 20 லட்சம் செலவில் உருவாக்கப்படும்.